முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படும்படியாக உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் இப்போது உன்னை பார்க்க வந்தேன். ஆமேன் செல்வமே. இது எப்படி நடந்துச்சு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கான ராஜயோக வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். இந்த முருகனின் தங்க கிரீடத்தை தொட்ட உன் வாழ்க்கை இனி தங்கமாக ஜொலிக்கும் என் செல்வமே. இந்த கிரீடத்தையே உனக்கான வெற்றி கிரீடமாக நான் அணிவிக்க போகிறேன். இதுவரைக்கும் எது நடக்கலான்னு நினச்சி கவலைப்பட்டியோ, எது எப்போது நடக்கும்னு ஆசையாக எதிர்பார்த்தாயோ, அந்த நல்ல விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கை அற்பமான வாழ்க்கையை நினச்சவங்களுக்கு நீ அற்புதமான வாழ்க்கையை வாழும்படி அவங்க கண்ணு முன்னாலேயே வாழ வைப்பேன். நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நிம்மதியாக நல்லபடியாக வாழ வைக்க வந்திருக்கேன். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இரு. நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். அறியாமையால் நீ சில தவறுகளை செஞ்சுட்ட. பக்குவப்படாமல் சில விஷயங்களை புரிஞ்சுக்காம நீ செய்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இப்போது சரி செய்ய இந்த முருகன் வந்துவிட்டேன் அல்லவா? இனி இந்த தந்தையின் அருளாலும் இந்த முருகனின் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கை அழகாக ஜொலிக்கப் போகுது. நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கை இனிமே நல்லபடியாக மாறும்படி நான் செய்ய போகிறேன். நான் உனக்காக அமைச்சு கொடுக்க போகிற இந்த எதிர்காலம் நிச்சயம் ஒளி நிறைந்ததாக, எந்த குறையும் இல்லாமல் நிறைவான நிம்மதியான செல்வ செழிப்பான ராஜயோக வாழ்க்கையாக இருக்கும் என் செல்வமே. நான் சொல்கிறத கேட்டு அமைதியோட நம்பிக்கையோடு நீ இருந்தாலே இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். மனசு முழுக்க தைரியமாக நீ இருந்தினா உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றி காட்டுவேன். இனிமே உன் வாழ்வின் பாதையில் தடைகளும் தடங்கல்களும் இல்லாத வெற்றிகரமான பாதை வரப்போகுது. என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையை இனிமே நான் வசந்தமாக மாற்றி காட்டப் போகிறேன். உன் மனசில் இருக்கிற கவலைகளை எல்லாம் துரத்தி அடித்து இனி நீ மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்ய போகிறேன். என் செல்ல பிள்ளையான நீ இனி எதுக்காகவும் அழுக வேண்டாம். உனக்கு பிடிக்காத, உனக்கு விருப்பமில்லாத வார்த்தைகளை உன் காதுகளில் கேட்கக்கூடிய சமயம் வரும்போது, என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்களே, இவ்வளவு மோசமாக இருக்காங்களே நினச்சி நீ வருத்தப்படாதே. ஒவ்வொரு மனிதனுடைய முகமூடி கிழியும் போது அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும் போது, நல்ல வேளை இப்போதாவது தெரிஞ்சோமே, இப்போதாவது இவங்களை பற்றி தெரிஞ்சிச்சேன்னு சந்தோஷப்படு. உன்னை யாருக்கு பிடிக்கும், யார் உன்னை வெறுக்கிறார்கள் என யோசித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. மனிதர்களுக்கு மற்றவர்களுக்கு உன்னை பிடித்தாலும் பிடிக்காட்டியும் வெறுத்தாலும் விரும்பினாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் என் செல்வமே. அதனால தானே உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு உனக்கு ராஜ வாழ்க்கையை தர வந்திருக்கேன். நிச்சயம் உனக்கான வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட அழகாக அமையும்படி நான் செய்ய போகிறேன். இந்த முருகன் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பி. உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கு நல்ல நேர்மறையான விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். யாரின் மூலம் எதன் மூலமாக எப்படி வந்து உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை சரி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் நீ நிம்மதியாக வாழும்படி இந்த முருகன் செய்வேன். உனக்கு தேவைப்படும் உதவியை உன் கைகளில் நானே வந்து ஒப்படைக்கிறேன் என் செல்வமே. நீ தேடியதெல்லாம் இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உனக்கு ஒளியாக வழியாக நான் இருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் உனக்கான வாய்ப்பை கொண்டு வந்து கொட்ட போகிறேன். உன் வீட்டு வாசலுக்கு முன்பாக அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டப்போகுது. நீ என்கிட்ட விரும்பி கேட்டதும் பிரார்த்தனை செய்ததும் நீ உழைத்ததும்னு எல்லாமே சேர்ந்து இப்போது உனக்கான வெற்றியை தர தயாராயிடுச்சு. நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்பை புரிந்து கொண்டு அதை சரியாக பயன்படுத்திக்கொள். என் அருளால் உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றி கொடுக்குறேன். இனி எந்தவித பயமோ சந்தேகமோ உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையில் நான் உனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து உன்னை உயரத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். என்னை நினச்சி நீ ஒரு அடியை எடுத்து வச்சா கூட அடுத்தடுத்து நீ வெற்றியின் படிக்கட்டில் ஏறி போகும்படி நான் செஞ்சிருவேன். உன்னுடைய நல்ல மனசுக்கும் எண்ணங்களுக்கும் பக்திக்கும் சேர்த்து சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் அள்ளி கொடுக்க போகிறேன். அனைத்தையும் சரியான நேரத்தில்
சரியான முறையில் நான் உனக்கு தருவேன் என் செல்வமே. இருள் சூழ்ந்து இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில ஒளி தருவதற்காக நான் வந்த பிறகு இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னை நம்பி நீ தைரியமாக முன்னால போனினாலே உன் வாழ்க்கை தானாகவே வளமும் பாக்கியமும் அமைதியும் சந்தோஷமும் நிரம்பியதா மாறிடும். உன் மனசுல இருக்க சின்ன ஆசையிலிருந்து பெரிய கனவுகள் வரை அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுத்து தகுந்த நேரத்தில் உனக்கான வெற்றி வந்து சேரும்படியும் இந்த முருகன் செய்கிறேன். உன் கனவுகள் அனைத்தும் நினைவாக மாறுவதற்கான நேரம் வந்துருச்சு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளும் கலைந்து ஓடப்போகுது. நீ அனுபவித்த துன்பங்களுக்கு மாற்றாக இனிமே உன் வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் நடக்கும். நீ எப்போதும் மன மகிழ்ச்சியோடு இருந்துவிடு என் செல்வமே. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ சந்தோஷத்தை அனுபவிக்கும் காலம் வந்துருச்சு. முழு மன திருப்தியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு நீ வாழும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். 16 செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்வமே. உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ எதுக்காகவும் பயப்படாம மகிழ்ச்சியோட இரு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர்றேன். இந்த நாள் உனக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கும். நீ செய்ய போகிற ஒவ்வொரு செயலிலும் எந்த தடையும் வராமல் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் தேவைக்கு ஏற்ற பண வரவை நான் உண்டாக்கி நீ எப்போதும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படி செய்ய போகிறேன். இனி எந்த தடையும் தடங்களும் வராத அளவுக்கு நானே உன்னை பாதுகாப்பேன். என் அருளால் இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். அதன் மூலமாக அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கும். என் பாதுகாப்பும் அருளும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. நான் சொல்கிறத நம்பிக்கையோடு கேட்டினா எல்லாமே நீ நல்லபடியாக நடந்து முடியும். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணத்தையும் உனக்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பயத்தையும் தூக்கி எறி. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ ஆசைப்படும் போதே அது நடக்காமல் போயிருமோன்ற பயமும் உனக்குள்ளே வருது. ஏன் இந்த முருகன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் விருப்பத்தை நான் நிறைவேற்ற மாட்டேன்னு நினைக்கிறாயா? என்னை நம்புனினா உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நான் நல்லதை செஞ்சு தருவேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களை உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. எல்லா விஷயங்களும் இனி சரியாக துல்லியமாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உனக்கான உதவிகள் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நிறைவேற்றி உன் கைகளில் உன் வாழ்க்கையில் உனக்கு பக்கத்துணையாக நான் இருப்பேன். உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி உனக்கு நன்மை தரும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே. நீ கேட்டதெல்லாம் தாமதமாக வந்தாலும் அதை தரமானதாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ எப்போதும் நிதானத்தோடும் பக்குவத்தோடும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணுன்ற நல்ல எண்ணத்தோடும் இருக்க பழகிக்கோ. ஏதாவது ஒரு விஷயம் நீ நினச்சதற்கு மாறாக நடக்கும்போது நீ மனம் கலங்க வேண்டாம். உன் முயற்சிக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் என் அருள் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். உன் பாதையை வழிநடத்தி கொண்டிருக்கும் இந்த முருகன் கண்டிப்பாக உன்னை தோற்று போக விட மாட்டேன். உன்னை சரியாக வழி நடத்தி செம்மையான செழுமையான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறேன். உனக்கு கிடைச்ச அனுபவங்களை பயன்படுத்தி நீ இன்னும் வலிமையான ஆளாக மாறிவிடு. எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் நீ துவண்டு போகவோ சோர்ந்து போகவோ வேண்டாம். எப்போதும் நம்பிக்கையோடு நீ முன்னேறி நடந்து போனினா உனக்கு தேவையான செல்வச் செழிப்பை இந்த முருகன் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தலையில் எழுதப்பட்ட விதி அப்படியே நடக்கும்னு கேள்விப்பட்டிருப்பாய் தானே? உன் தலைவிதிப்படி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் தலைவிதியை மாற்றும் சக்தியாக நான் இருந்து உனக்கான நல்ல எழுத்தை நன்மைக்காக நடத்தி தருவேன். என் அருளும் என் வேலும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நிச்சயமாக நான் உன்னை உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவேன். உன் முயற்சிக்கு மேலாக என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போகுது. இனி எந்த விதியும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ நிம்மதியாக வாழ்கிற அளவுக்கு உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் உயர்வான பாதையை நான் கொடுக்க போகிறேன். உன்னுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணமும் தூய செயலும் இந்த பிரபஞ்சத்தில் அமைதியாக பதிவாயிட்டே இருக்கு. உண்மையான உன் நல்ல எண்ணத்துக்கு ஏற்ற எனது அருளையும் உனக்கு அள்ளி கொடுப்பேன். இந்த உலகமே உன்னை கவனிக்காவிட்டாலும்
நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ செய்கிற நன்மைகள் அனைத்துக்கும் சேர்த்து உனக்கு நல்ல பலனை கொடுப்பேன். என் செல்ல பிள்ளையான நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே. தினமும் முழுமையான ஈடுபாட்டோடும் அர்ப்பணிப்போடும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ சிறப்பாக செயல்பட்டினா உன் வாழ்க்கை அற்புதமானதா அழகானதா அமைஞ்சிடும். உன் வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன். எப்போதும் உன் மனசில் தாழ்வு மனப்பான்மையும் பயமும் வேண்டாம். எல்லாவற்றிலும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட எல்லாவற்றையும் உன்னால் செய்ய முடியும், ஜெயிக்க முடியுன்ற உயர்வான மனப்பான்மையோட உன்னை நீ மதிக்கக்கூடிய ஆளாக இரு. உன் மனசுக்கு நீ தைரியம் கொடுத்து எல்லா விஷயங்களையும் துணிவாக செய்ய ஆரம்பித்தாலே கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றம் வந்து சேர்ந்துவிடும். எல்லா காரியங்களையும் அக்கறையோட பொறுப்போட பொறுமையோட செய்யும் போது நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைச்சே தீருமேன் செல்வமே. இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் சுலபமாக தானாக முன்னேறியவர்கள் என யாருமே இல்லை. எல்லாருமே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அடி வாங்கி இடி வாங்கி தான் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்திருக்காங்க. நீயும் உன் திறமையை பயன்படுத்தி உழைக்க தயாராக இருந்தினா உனக்கு உதவுவதற்கான ஆட்களை நானே உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன். உனக்கான நல்ல வழியையும் நான் திறந்து வைப்பேன். நீ நம்பிக்கையோடு உழைக்கும்போது, தொடர்ந்து முயற்சி செய்யும்போது உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை வரவழைப்பேன். எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அது நீ வேலை செய்கிற இடத்தையும் உன் வீட்டையும் பொறுத்தது தான். வீடாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் யார் ஒருத்தராவது இன்னொருத்தர் வந்து மூக்க நுழைக்கிற அளவுக்கு உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் விவாதிக்கும் அளவுக்கு யாருக்கும் நீ அனுமதி கொடுக்காதே. எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உனக்கு மட்டும்தானே தெரியும். நீ வேலை செய்கிற இடமோ அல்லது உன் வீடோ எப்போதும் மூன்றாவது நபர்கள் நுழையாத வரைக்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாகவே போகும். அதனால் யாருடைய தலையீடும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நீயே முடிவெடுக்க பழகு. நீ எடுக்கக்கூடிய முடிவு உன் வாழ்க்கைக்கு சரியாக உனக்கு சாதகமாக நல்ல பலனை தரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் குறைகளை எல்லாம் தீர்த்து நிறைவான உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். பணத்தால் சாதிக்க முடியாததை கூட நீ முயற்சி செஞ்சினா நிச்சயம் சாதித்து காட்ட முடியும். நம்பிக்கையோட முயற்சி செய், நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே.